வெல்கம் டு விஎல் அகாடமி. குணா ஆடியோ டெக் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிறைய வீடியோஸ் ஃபாஸ்ட்டாக போடுங்க, எங்களுக்கு 3rd யூனிட் வரையும் வந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக I'll try my level பெஸ்ட். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போடலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தேன். பட் இப்போ இவங்க இப்படி கேட்டதுனால ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் ஆன் டு ஈச் மாடல் 2 ப்ராப்ளம்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைரக்டாக problem number 12 க்கு போறோம். That is other exercise problem number 12, which is in page number 16.61. So, as usual, நீங்க இந்த கொஸ்டினை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. புக்ல இருந்ததுன்னா நீங்க புக்கை ரெஃபரன்ஸ்க்கு சைட்ல வச்சுட்டு இந்த வீடியோவை கவனிங்க. Because I don't want to waste the time by reading out the questions and explaining twice. This is another part of question. இது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். That is, the branch sales are exclusively for cash and the goods sent to branch have been invoiced at 33.1/3% on cost. You are required to prepare the branch account assuming that all the expenses of the branches are met from head office. அதாவது இப்போ வந்து டேட்டா சிஸ்டம் தான் நம்ம இன்னும் இருக்கோம். டேட்டா சிஸ்டம்லேயே வந்து 2 விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து காஸ்ட் ப்ரைஸில் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த வேல்யூவை அப்படியே எடுத்து என்டர் பண்ணிடலாம். பட் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ அந்த செல்லிங் ப்ரைஸில் என்ன இருக்கும், ப்ராஃபிட்டும் சேர்ந்துருக்கும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.1/3%. நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இன்வாய்ஸ் ப்ரைஸில். ஸோ இன்வாய்ஸ் ப்ரைஸில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ இன்கேஸ் ஒரு 20% ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம இன்வாய்ஸ் ப்ரைஸ் இன்டூ 20/120 போடுவோம். பட் இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளமில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த 33.1/3% எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதாவது என்னன்னா, இப்போ அந்த 33.1/3% கொடுத்தா நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த 4 ஸ்டெப்ஸில் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் let us assume the cost to be 100 rupees. ஸோ காஸ்ட் வந்து 100 rupees-ஆ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கோம். தென் லோடிங் ஆன் காஸ்ட் ப்ரைஸ் at 33.1/3% will be 100 into 33.1/3%. இப்போ 100 rupees காஸ்ட்னா அதில் நம்ம வந்து 33.1/3% கண்டுபிடிக்கணும். இப்போ that is equal to 33.33. This means invoice price is equal to cost price plus loading price. Illa profit. So that is equal to 100 plus 33.33. Okay, that is equal to அதாவது என்னன்னா இன்வாய்ஸ் ப்ரைஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் தான் 100. இன்வாய்ஸ் ப்ரைஸ் நம்ம 33.1/3% ப்ராஃபிட்ல கண்டுபிடிக்கணும்னா தட் இஸ் 133.33. நவ் பர்சன்டேஜ் அட் லோடிங் ஆன் இன்வாய்ஸ் ப்ரைஸ். இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 133.33 minus 100 divided by 133.33. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதாவது என்னன்னா, இப்போ வந்து 133.33ங்கிறது இன்வாய்ஸ் ப்ரைஸ். அதில் வந்து நாம் என்ன பண்ணுறோம், இந்த ப்ராஃபிட்டை தனியாக எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் இட். அதுதான் இங்கே 133.33 மைனஸ் 100 டிவைடட் பை 133.33 இன்டூ 100 போடுறோம். ஓகே, ஏன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா வி ஹாவ் டு மல்டிப்ளை இன்டூ 100. அது 25%. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட். நான் இங்கே சிம்பிள் ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இதை அப்படியே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 25%. ஸோ இப்போ எந்த ப்ராப்ளமில் வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் அட் 33.1/3%ன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பிளாங்காக 25% கால்குலேட் பண்ணி போடலாம். பட் ஒன் மோர் திங், நாட் 25 divided by 125, that is 25 divided by 100 தான் போடணும். ஓகே, கொடுத்துருக்க இன்வாய்ஸ் ப்ரைஸில் 25% எடுக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நாம பிரான்ச் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம். Now let's see on debit side first. First எப்போவுமே ஓப்பனிங் அசெட்ஸ், இது வந்து நான் இங்கே ஓப்பனிங் அசெட்னு கொடுத்து நான் போட்டிருக்கேன். பட் சில ப்ராப்ளம்ஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ஹியர் ஐ ஹவ் கிவன் அஸ் டு ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் அசெட்ஸ், அது கீழே ஸ்டாக் மட்டும்தான் இந்த ப்ராப்ளமில் இருக்குது. தட் இஸ் 9,200 rupees. அண்ட் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், ஹெட் ஆஃபீஸை விட்டு கூட்ஸ் வெளியில் போகுது, அதனால அது டெபிட் சைட் வந்திருக்கு. salaries and wages எல்லா எக்ஸ்பென்சஸும் ஹெட் ஆஃபீஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ salaries and wages 3,720 rupees. டாக்ஸஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அதுவும் ஹெட் ஆஃபீஸ் தான் செலவு பண்ணுது. ரெண்ட், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் தான் செலவு பண்ணுறாங்க. ஸோ செலவுகள் எல்லாம் நமக்கு டெபிட் சைட் வருது. அண்ட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் கொடுத்தா மட்டும் ஸ்டாக் ரிசர்வ்னு வரும். இந்த ஸ்டாக் ரிசர்வ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே டெபிட் சைடில் இருக்கிற அந்த ஸ்டாக் வேல்யூவோட
25% எடுத்து ஐ மீன் அதில் வந்து நாம் என்ன சொல்கிறது ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நாம் இங்கே கிரெடிட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து அதில் 25% கண்டுபிடிச்சி இங்கே போட்டிருக்கோம். அதே இது கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா டெபிட் சைட் கொடுத்துருக்கோம் ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ அண்ட் ஆல்சோ தி ஸ்டாக் விச் இஸ் சென்ட் டு பிரான்ச் அதுவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாக் ரிலேட்டடாக என்னெல்லாம் டெபிட் சைட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கிரெடிட் சைடில் கொண்டு போய் நம்ம கால்குலேட் பண்ணணும். 25% இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரையும் 25%. பட் அடுத்த மற்ற ப்ராப்ளமில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ஸ்டாக் ரிசர்வ் பொறுத்த வரையும் கிரெடிட் சைடில் 8,950 rupees கொடுத்துருக்காங்க. அதில் 25% நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 2,237.5. அண்ட் நெக்ஸ்ட் கிரெடிட் சைட் ஓப்பனிங் லைபிலிட்டிஸ்னு எதுவுமே கொடுக்கல. அண்ட் கிராஸ் கேஷ் சேல்ஸ் வந்து 68,550 rupees. அண்ட் ஸ்டாக் ரிசர்வ் இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் 9,200 rupees இருக்கா டெபிட் சைட், அதுக்கான 25% தான் 2,300 rupees. அண்ட் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அது 68,400 rupees. அதில் 25% 17,100. அண்ட் க்ளோசிங் அசெட் ஸ்டாக் வந்து 8,950 rupees. ஸோ இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணிங்கன்னா வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ஆன் தி டெபிட் சைட் அஸ் ப்ராஃபிட், தட் இஸ் 10,622 rupees 50 paise. So grand total on both sides is 96,900 rupees. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.